இப்போ சிறு தொண்டர் எப்படியெல்லாம் அன்னதானம் வழங்கினார்? தூய திரு அமுது, கனி, கண்ணல், அறுசுவை கறி, நெய், பாய தயிர், பால், இனிய பன்னியம், உன்னீர் அமுதம் மேயபடியால் அமுது செய்விக்க இசைந்த அடியார் மாயிரு நாளம் போற்றவரும் இவர்பால் மனம் மகிழ்ந்தார். ஒவ்வொரு அடியவரும் விரும்புகின்ற வகையிலே இவர் உணவினை கொடுப்பார். பாய தயிர் என்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தையானது இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தயிர் அப்படின்னா ஏதோ கடைகளில் போய் வாங்காமல் இல்லத்திலேயே தயாரித்த இந்த பாலை உரை ஊற்றி தயிர் செய்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தினம் தினம் வீட்டிலேயே தயிர் தயார் செய்து அற்புதமான தூய்மையான உணவை ஒவ்வொரு நாளும் சிறு தொண்டர் வழங்கி வருகிறார். சரி, அது மட்டும்தானா? பெண்களுக்கு சொல்லப்படுகின்ற கடமைகளில் ஒன்று பின் தூங்கி முன் எழுவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போலவே சிறு தொண்டர் வரலாறுல ஒரு புது மொழியை சேக்கிழார் பெருமான் கையாண்டு இருக்கிறார். முன் ஊட்டி பின் உண்ணும். அடியவர்களுக்கு முன்னாடி உணவு கொடுத்துட்டு அதன் பிறகு தான் உண்ணும் வழக்கம் கொண்டவர் சிறு தொண்டர் என்கின்ற ஒரு புது மொழியை சேக்கிழார் பெருமான் இங்க பயன்படுத்தி இருக்கிறார்.